ஹை ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறீங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா இந்த சமயத்தில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுத்தோரில் நிற்கும் போது தான் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ரேவதி சரியான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. என்னன்னு வந்து பார்த்தோன்னாக்கா என் பிள்ளைங்கள வந்து பார்த்தோன்னா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்கள் 2 பேரையும் நான் வந்து சும்மா விட போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் எல்லா தண்டனையும் வந்து பார்த்தோன்னா அனுபவிக்க போகிறீங்க எஸ்எஸ்கே அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த ரேவதி ஒரு முக்கியமான ஒரு செயலை தான் வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறாங்க. என்னன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம எஸ்எஸ்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சொத்தை மொத்தத்தையும் அபகரிச்சுட்டு அந்த இடத்துல வந்து இந்த கார்த்திகையும் ஏமாற்றணும், இந்த கௌதமி இலக்கியாவும் வந்து பார்த்தோன்னா ஏமாற்றணும்னு பிளான் போட்டாங்க இல்லையா. ஆனால் இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தோன்னா வெளியே வந்ததே வந்து பார்த்தோன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த நம்பிக்கை துரோகியை வந்து நான் விட மாட்டேன், இனிமேல் வந்து பார்த்தோன்னா திரும்பவும் அவனுக்கு பெரிய ஆப்பா வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து பண்ணுறாங்க. என்னடா வந்துனாக்கா இப்போ இந்த ரேவதி வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை வந்து பார்த்தோன்னா சொல்லணும், சொன்னதும் அந்த இடத்துல நம்ம எஸ்எஸ்கேவால் வந்து பார்த்தோன்னா தப்பிக்க முடியாது. ஏன்னா தாட்சாயினி வந்து பார்த்தோன்னா ஒரு முரட்டாள், அவள் வந்து என்ன பண்ணுவான்னா இப்போ அவள் சைடு ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்குனாலே வந்து வச்சு செஞ்சிருவான். இப்போ இந்த எஸ்எஸ்கேவை வந்து பார்த்தோன்னா ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கா, ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான்னும் போது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஒரு வில்லியாக கூட தான் இருக்கட்டுமே, வில்லியாக இருந்தாலையும் நம்ம எஸ்எஸ்கேக்கு உண்மையாக தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம எஸ்எஸ்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலையே. அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ ரேவதியை வந்து ஏமாற்றி அவங்களும் பார்த்தோன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு பையனும் வந்து பார்த்தோன்னாக்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஏமாற்றி விட்டதுனால இப்போ நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா சரியான ரிவெஞ்சை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லை, எஸ்எஸ்கேக்கு இந்த தண்டனை பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பை ஏற்படுத்த போகுது. தாட்சாயினி வந்து இருக்கிறதுனால தானே நீ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்க, இப்போ தாட்சாயினி இல்லைன்னா உன்னால் வெளியே வந்துருக்க முடிஞ்சிருக்காது இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து தாட்சாயினி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு நான் வந்து நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி நம்ம ரேவதி இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறாங்கனாக்கா இந்த ரேவதி தங்கிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் வந்து போக போகிறாங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து முன்னேறது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உண்மையை வந்து புரிய வைக்கணும்னா நாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு உண்மையை சொன்னால் போதும், அவங்களால வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண முடியாதுன்னா தப்பிக்கவே முடியாது. எதனால் இந்த எஸ்எஸ்கேவோட பையன்தான் இந்த கார்த்திக், அதாவது கௌதம் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திக் என்ன பண்ணுவானாக்கா இதை பார்த்ததும் பயங்கரமான ஷாக் ஆகி வாயை பொழந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இருக்க போகிறான். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நீ வந்து நினைக்காத கௌதம், ஏன்னா இப்போ நான் கொண்டு வரதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் கொண்டு வர போகிறேன்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து பொறுமையாக இருக்கிறதுல நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் கூட டிலே பண்ணக்கூடாது, அந்த பொறுமைன்ற பேச்சே இடம் இல்லைன்னு சொல்லி நம்ம தாட்சாயினி கிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ரேவதி சொன்னது சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம கௌதம் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த எஸ்எஸ்கே தான் தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சால் அவர் வந்து பார்த்தோன்னா தீர்த்து கட்டத்தை கூட ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டார். அந்த அளவு வந்து பார்த்தோன்னா கோபமும் வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க மேலே இருக்குது. சும்மாவே வந்து எஸ்எஸ்கேனா நம்ம கௌதமுக்கு நெருப்பும் தண்ணியும் மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒத்து போகாது. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒருத்தர் எதிரியாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவனே வந்து என்னோட அப்பா அப்படின்னு வந்து சொல்லும்போது என்னால் எந்த விஷயத்தில் ஏற்றுக்க முடியும், இவனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். இவனால தான் வந்து பார்த்தோன்னா என்னோடய லைஃப் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அங்குமே கோவம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதமுக்கு வரும். நம்ம கௌதம் வந்து இந்த எஸ்எஸ்கேவை கடத்தி வச்சு பல சம்பவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கடத்துறதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை சொர்க்கத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஒரு நல்ல மனுஷனாக தான் வந்து இருந்தார். ஆனால் இந்த உண்மை தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகமாகவே வந்து நம்ம கௌதம் வந்து மாறிடுவார். மாறுறது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம தாட்சாயினி சரி மற்ற எல்லாம் ஆட்டம் போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்பை வைப்பாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் எனக்கு பங்கு இருக்குது, இந்த சொத்து எல்லாமே எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்து பார்த்தோன்னா மிரட்டி அந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாட்சாயினி இந்த கார்த்திக் அஞ்சலி எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா பெரிய ஆப்பை வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த கார்த்தியோட மொத்த சொத்தையும் நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டான். இப்போ அந்த சொத்து இந்த சொத்து எல்லா சொத்தும் நம்ம இந்த எஸ்எஸ்கேவோட மகன் இந்த கௌதமுக்கு தான் வந்து சேரும். அதுக்கு முன்னாடி இந்த தாட்சாயினி இந்த எஸ்எஸ்கேவை தீர்த்து கட்டிடுவாங்களா, இல்லை இந்த உண்மை தெரிஞ்சு கொஞ்ச நாளாவது வந்து பார்த்தா உயிரோட வச்சுருப்பாங்கன்னு தெரியல.
அப்போவும் வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்எஸ்கே பல விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா பண்ணி இந்த ரேவதியை கொண்டு வரணும் அப்படியும் இல்லையா இந்த அடையாளத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக இந்த தடையை வந்து நம்ம நீக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. இவ்வளோ நாளாக வந்து போட்ட ஆட்டம் எல்லாமே இந்த எஸ்எஸ்கே வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்டமும் இருக்க போதும் மொத்தமாக வந்து அடங்க தான் வந்து போகிறாங்க. எஸ்எஸ்கேக்கு என்ன மாதிரி தண்டனை தாட்சியாயன் கொடுப்பாங்க, இந்த ரேவதி பண்ணது சூப்பர் நினைக்கிறேன். கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.